இங்க இருக்கக்கூடிய மதர் சீல் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா வாயில இருந்து நிறைய ஃபிஷ் வந்து எடுத்துட்டு வருது. அதுல ஒரு ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட குட்டிக்கு வந்து கொடுக்குது. சோ அந்த இடத்துல கரெக்டா ஒரு பறவை வந்து வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்காக வருது. அது பாத்தீங்கன்னா அம்மா வந்து துரத்திடுது. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குட்டி கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பறவை வந்து தூக்கிட்டு போயிடுது. இது தெரியாத அம்மா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபிஷ் வந்து கொடுக்குறாங்க. அதையும் அந்த பறவை தூக்கிட்டு போயிடுது. சோ மூணாவது முறையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபிஷ் வந்து இந்த நீ சாப்பிடுறதா கடைசி ஃபிஷ்னு சொல்லி கொடுக்குறாங்க. சோ இதை பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்குது. பட் அதையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பறவைங்க வந்து சண்டை போட்டு இங்க வந்து தூக்கிட்டு போயிடுது. இப்ப ரொம்பவே இது சோகமா இருக்கு. பட் அம்மா ஃபிஷ் என்ன நினைக்குது, நிறைய சாப்பிட்டுட்டேன், சரி கடைசியா இன்னும் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு இன்னொரு லாஸ்டா ஒரு ஃபிஷ் வந்து கொடுக்குது. சோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சீல் வந்து இந்த ஃபிஷ்ஷை விடுறதுக்கு மனசே இல்ல. அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அதோட லைஃப் அதுவே வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்குது. சோ இந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பறவைக்கு வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் போட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இழுக்கிறாங்க. பட் அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அது குட்டி சீல் விடவே இல்லை. இப்ப அம்மா திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பறவையே வந்து பாத்தீங்கன்னா அது குட்டி சீல் வந்து முழுகிற மாதிரி இருக்கு. சோ யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் யுவர் லைஃப்.